இன்றைக்கி எடுத்துக்கிட்ட ப்ரோக்ராம் ரொம்ப ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராமாக இருக்கும். இதுவரை நாங்கள் எவ்வளவோ பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நாங்கள் யோகா அட் ஹோம் ஃபார் எல்டர்ஸ்னு சொல்லி ஒரு 3 இயர்ஸ் முந்தைய நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த கொரோனா பீரியடில் ஆரம்பித்தோம். எவ்ரி டியூஸ்டே ஒரு 1 ஹவர் ப்ரோக்ராம். நான் ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் முத்தான 3 நிமிடங்கள்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அபிராமி அவர் வந்து ஒரு ரெகுலர் நல்லா போயிட்டுருக்கு. 3 இயர்ஸ் மேலேயே போயிட்டுருக்கு. எவ்ரி டியூஸ்டே பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த மாதிரி போட்டுறதோட யூடியூப்பில் பண்ணி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நாங்கள் எப்போ வேணும் பார்த்துக்கலாம். இதுனா ஆன்லைனாக அந்த டைமுக்கு நான் இருக்குன்னு சொன்னதுனால இந்த ஒரு ஐடியா கொடுத்து டாக்டர் அபிராமி அவர்கள் தான். டாக்டர் ஐயா கிட்ட வந்து ஒரு சும்மா ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டோம். சார் நிறைய பேர் வேறு கேட்டுகிட்டே இருக்காங்க, நம்ம எல்லோரும் ஒரு தடவை நேரில் மீட் பண்ணி யோகா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் ஜஸ்ட்டு சொன்னேன். அதுக்கேற்றாப்புல நாங்கள் யோகாவும் நம்ம வந்து ஒரு புக்லெட்டாக கொடுக்கலாம். லைக் அவங்களுக்கு எப்போ வேணாலும் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சு அந்த யோகா பண்ணுறதுக்கு. ஏன்னா இது நம்ம பண்ணுறது வந்து தெரப்பியூட்டிக் யோகா. அதாவது முதுமை காலத்தில் வரக்கூடிய நோய்களுக்கு வந்து யோகா மூலியமாகவே நமக்கு நிறைய சிகிச்சைகள் அளிக்கப்படுது. யோகா பண்ணுறதுனாலே அதை நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நாங்கள் ஒரு புக்காகவே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளான் வரும்போது, சரி நம்மளுடைய யோகா ஆன்லைன் செஷன்ஸில் இருக்க பார்ட்டிசிபென்ட்ஸையே நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்களாம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன். எங்கள் புக்கில் வந்து உங்களுடைய பிக்சர்ஸ் நீங்கள் பண்ணி யோகா பண்ணும்போது நிறைய பேருக்கு பரவாயில்ல, நம்ம ஏஜில் இருக்கவங்க இவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னும் போது அது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குன்றதுனால தான் இந்த ஈவெண்ட்டு. ஸோ என்னுடைய என்ன சொல்கிறது, நிறைய தேங்க்ஸ் டு நட்ராஜன் சாரோடைய ஃபவுண்டேஷனுக்கும் ராஜசேகர் சாருக்கும். எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு நிறைவான ஒரு செஷனாக இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீனில் பார்த்தவங்களை அத்தனை பேரையும் வந்து நான் நேரில் பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே மீட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஜாயிண்ட் எக்ஸசைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கேயே உட்காந்தபடியே வீட்டில் எப்படி ரிலாக்ஸ்டாக பண்ணுவீங்களோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி எல்லாரும் பண்ண போகிறீங்க. இப்போ வெறும் வாட்ச் மட்டும் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ எல்லாரும் கண்டிப்பாக பண்ண போகிறீங்க என் கூட சேர்ந்து, சரியா? ஸோ நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உங்கள் தோள்பட்டையை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். ஓகே, நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோடு ஆரம்பிப்போம். மூச்சு இழுக்கும் போது உங்களுடைய கழுத்து வந்து மேல் நோக்கி போகணும். மூச்சு விழும்போது இந்த தாடை வந்து உங்களுடைய நெஞ்சு பகுதியை டச் பண்ணணும். 4th ரவுண்ட். இன்ஹேல், எக்ஸேல், inhale, exhale, inhale, exhale. சூப்பர். அடுத்து மூச்சு இழுத்துட்டே உங்களுடைய நெக் மட்டும் ரைட் சைடு. இங்கே நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கணும். நல்லா ரைட் சைடு கழுத்து மட்டும் திரும்பணும். ஸ்லோவாக மறுபடியும் கழுத்து சென்டராக வந்துடணும். மறுபடியும் அதே மாதிரி மூச்சு இழுத்துட்டு உங்களுடைய நெக் வந்து லெஃப்ட் சைடு. எக்ஸேல், சென்டர். மறுபடியும் நல்லா மூச்சு இழுத்து ரைட் சைடு. மூச்சு விடும்போது சென்டர். மறுபடியும் மூச்சு இழுத்துக்கிட்டே லெஃப்ட். மூச்சு விடும்போது சென்டர். ஃபைனல் ரவுண்ட். இன்ஹேல், ரைட் சைடு. எக்ஸேல், சென்டர். இன்ஹேல், லெஃப்ட். எக்ஸேல், சென்டர். நல்லா கண்களை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. 2. கண்களை மூடி வச்சிங்கன்னா லைட்டாக தலை சுத்தல் மாதிரி இருக்கும். 3, 4, 5. இப்போ அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ மறுபடியும் லெஃப்ட்லேருந்து ரைட். 5, 4, 3, 2, 1. சூப்பர். ஸோ நமக்கு முதல்ல இந்த கழுத்தை நம்ம இப்போது லூசன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ஜாயிண்ட் என்னென்னா நம்மளுடைய தோள்பட்டை. ஸோ உட்காந்தபடியே பண்ணலாம். வெறும் உங்களுடைய தோள்பட்டையை மட்டும் இப்படி ரொட்டேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதுக்கு தான் நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ரெடி. ஸ்லோவாக 1, 2, 3, 4, 5, 6. அப்படியே இப்போ ரிவர்ஸ். 6, 5, 4, 3, 2, 1. Exhale. Super. Again, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale.
பிடிக்க முடியாது, கை ரொம்ப உதிரலாக இருக்கும், சைன் கூட நம்மளால் பண்ண வர முடியாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஸ்ட்டு வந்து ரொம்ப வீக்காக போயிருக்கும். நிறைய அதாவது இளமை பருவத்தில் வந்து நிறைய வேலை பார்த்துருப்பீங்க, கையில் சமையலாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ரொம்ப உடல் உழைப்பு அதிகமாக இந்த கைகளை யூஸ் பண்ணுறதுனால என்ன இருக்கும்னா இதுக்கு பலன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலாக ரொம்ப கை நடுங்குது, பார்க்கின்சன்ஸ் இருக்குது, இல்லை வந்து ஜென்ரலாக பார்க்கின்சன்ஸ் இல்லை ஆனாலும் கை ரொம்ப வீக்காக இருக்குது, இல்லை ரிஸ்ட் ட்ராப்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கையை பிடிச்சிக்கலாம். உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டால் ரைட் ஹேண்டை பிடிச்சிட்டு வெறும் இப்போ இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா உங்களுடைய மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். 1 2 கை நேராக வச்சுக்கோங்க. 3 4 5 6. இப்போ அப்படியே ரிவர்ஸ். 6 5 4 3 2 1. இப்போ அடுத்த கை ரெடி. 1 நல்லா ஒரு பெரிய சர்க்கிள், குட்டி சர்க்கிள் உங்கள் முட்டி வச்சு போட போகிறீங்க. 2 3 4 5 6. ரிவர்ஸ். 6 5 4 3 2 1. ஓகே. இல்லை எனக்கு கொஞ்சம் ரிஸ்ட்டில் பலம் இருக்குன்றவங்க இப்போ நம்ம 2 கையிலையும் சேர்த்து பண்ணலாம். ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணலாம். 1 2 சூப்பர். 3 4 5 6. அப்படியே ரிவர்ஸ். 6 5 4 3 2 1. ஓகே. ஸோ அடுத்தது விரல்களுக்கான பயிற்சி. இப்போ நல்லா உங்களுடைய 10 விரலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கற்பனை பண்ணிக்கணும் இந்த 10 விரலும் என்னன்றது டிஷ்யூ பேப்பர்னு. ஓகே. ஸோ யார் மேலேயாச்சும் கோவம் இருந்தது அப்படின்னா இப்போ நல்லா க்ரஷ் பண்ண போகிறீங்க. அவங்க மேலே இருக்க கோவத்தை நம்ம மன்னிச்சு அவங்கள ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓகே. இல்லை நம்ம மேலே கூட நமக்கு கோவம் இருக்கலாம்ல, உடம்பு நம்ம சரியாக பார்த்துக்க மாட்டேங்கிறோம், ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை இமேஜின் பண்ணிக்க போகிறீங்க. நல்ல சூப்பர். அகெயின் மறுபடியும் 4 ரிலாக்ஸ், 5 ரிலாக்ஸ், டைட், ரிலாக்ஸ், டைட், ரிலாக்ஸ், டைட், ரிலாக்ஸ். லாஸ்ட் ரவுண்ட் டைட், ரிலாக்ஸ். இப்போ நீங்கள் அப்படியே இந்த உங்கள் 2 உள்ளங்கையும் உங்கள் தொடை மேலே வச்சு பாருங்கள். ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சூப்பர் ஒரு ரிலாக்ஸேஷன் ஒன்று இருக்கும். கைக்கு வந்து ஒரு மாதிரி நம்னஸ் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ தட் நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணுறோம். ஏன்னா ஹார்ட்லேருந்து டுவோர்ட்ஸ் நம்மளோட ஃபிங்கர் எண்ட்ஸ் வரைக்கும் போகிறது வந்து ஏஜ் ஆக சர்க்குலேஷன் குறையும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைசஸ் பண்ணும்போது சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவைஸ் ஆகும். ஸோ கழுத்து எலும்பால் நமக்கு வந்து மறுத்து போகிறது, கை நுனி வந்து நமக்கு ப்ரிக்கிங் சென்சேஷன் இருக்கிறது, அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக இப்படி பண்ணும்போது நமக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆகும். பையெல்லாம் தூக்கும் போது நமக்கு கொஞ்சம் grip நல்லாயிருக்கும். மசில் grip டெவலப் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலை 2 அடி தள்ளி வச்சுக்கோங்க. கைகளை இப்படி நல்லா ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. உள்ளங்கை வெளிப்பக்கமாக அப்படியே ஸ்ட்ரெயிட். இப்போ உங்களுடைய வலது பக்கம் நீங்கள் அப்படியே பெண்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். நார்மல் ப்ரீதிங். அப்படியே இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக ஆப்போசிட் சைட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. இப்போ கை 2 இப்படி நேராக நீட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஆமாம். இப்போ இந்த ரைட் ஹேண்டை லெஃப்ட் ஷோல்டரில் வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்டை பின்னாடி கொண்டு வந்து வச்சுக்கணும். ஓகே. இப்போ நேராக இப்போ நேராக இருங்க. இப்போ இடுப்புல இருந்து மட்டும் திரும்புங்க. இந்த போர்டு பார்க்க முடியுதான்னு பாருங்க. அவ்வளோதான். இதே பொசிஷன் தான் அப்படியே இருக்கணும். நார்மல் ப்ரீதிங். 1 2 3 4 5 6 7 8 9 10. இருக்குது பெயின் இருக்குது அப்படின்னா திரிகோணாசனம் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்துச்சு கால் பாதம் கீழே வைக்கும் போதே பாதம் வலிக்கும். இந்த கால்கேனியல் ஸ்பர் அப்படின்வோம், பிளான்டார் ஃபெசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு இந்த திரிகோணாசனம் ஹெல்ப் பண்ணும். 2 காலையும் நல்லா தள்ளி வச்சுக்கோங்கம்மா. கைகள் மறுபடியும் தோள்பட்டைக்கு நேராக. இப்போ மூச்சு இழுத்துட்டு ஸ்லோவாக உங்களுடைய ரைட் சைடு அப்படியே பெண்ட் பண்ணணும். உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ பண்ணுங்கள். இப்போ தலையை திருப்பி உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த உள்ளங்கை மட்டும் நேராக இருக்கணும். அவ்வளோதான். முன்னாடி புஷ் பண்ணிவிட்டு ஜென்ட்லி பெண்ட் பேக்வர்ட். அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7
8 9 10 இல்லைம்மா சூப்பர் 1 2 3 4 5 6 எக்ஸலண்ட் 7. ஸோ இதுக்கு என்ன எப்படி பண்ண போகிறீங்கன்னாமா நீங்கள் வந்து கால் நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ உங்களுடைய ரைட் லெக்கை எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. எக்ஸலண்ட். இப்போ கைகளை ஷோல்டருக்கு நேராக. ஓகே, இந்த கால் பார்த்துட்டு ரைட் சைடாக டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி குட். இப்போ இந்த ரைட் நீ மூவ் ஆகணும், சென்டராக வரணும். அப்படியே பேக்கில் வாங்க, சென்டருக்கு வாங்க, முட்டியை ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். சென்டர் 5 சென்டர். இப்போ மறுபடியும் கால் சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ இந்த லெஃப்ட் சைட் பண்ணுவேன். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் அதே மாதிரி லெஃப்ட் சைட் கால் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இப்போது அதே தான், அதே லெஃப்ட் சைடில் நீ பெண்ட் பண்ணணும். சென்டர் 1 2 போஸ்டர் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பச்சி மோதாசன். உங்கள் கால் ரெண்டுத்தையும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க சார். முதுகு ரெண்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மூச்சு எடுக்கும்போது கை மேலே ரைஸ் பண்ணிக்கோங்க. இன்ஹேல், அப்படியே ஜென்ட்லி எக்ஸேல். டச் பண்ண முடியுதான்னு பாருங்கள், இல்லைனா பரவாயில்ல, அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே இருங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளோதான், சிம்பிள். ஒரு சின்ன புஷ் கொடுத்தீங்கன்னா வந்துடுவீங்க. ரிலாக்ஸ். மறுபடியும் கை கீழே வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் ஒரே ஒரு வாட்டி பண்ணலாம். மறுபடியும் நல்லா தோள்பட்டியை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சு எடுத்துட்டு கை தூக்குங்க மேலே. நல்லா இப்போ இந்த கைகளை நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி இடுப்பை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஜென்ட்லி பெண்ட் ஃபார்வர்ட். கால் டோஸை உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வாங்க. அவ்வளோதான். டச் 1 சூப்பர். 2 3 அப்படியே 4 3 4 5. இப்போ அப்படியே கையை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் பேக்கில். 1 2 3 4 5 சூப்பர். இப்போ அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட். 1 2 3 4 5. உங்கள் லெஃப்ட் லெக்கை மேலே ரைஸ் பண்ணிக்கோங்க சார். ஸ்லோவாக ஹெட் அப். 1 2 3 4 5. இப்போ அப்படியே பிடிச்சிக்கிட்டே ஹெட் டவுன். இப்போ பட்டர்ஃப்ளை போஸ். இது ஜென்ரலாக ஃபீமேல் ப்ரெக்னென்சிக்குன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் வயது ஆக ஆக நமக்கு இங்கே ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அதனால என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால் சரியாக ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் ஸ்பைன் ஸ்ட்ரைட்ஸு. இப்போ ஜஸ்ட் அந்த ஃப்ளாப் மட்டும் பண்ணுங்கள். தைஸ் மட்டும் ஃப்ளாப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ், ஹிப் ஸ்டிஃப்னஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி ப்ராஸ்டேட் இஷ்யூஸஸ் இருக்கும், அந்த ஹைட்ரோசீல் இஷ்யூஸஸ் இருக்கும், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த தித்தாலி ஆசன், பட்டர்ஃப்ளை போஸ். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்டை உங்கள் லெஃப்ட் நீல வச்சுப்பீங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேக் சைடு. ஸோ இப்போ அப்படியே இந்த சைடு வந்து டர்ன். ஓகே, கம்ஃபர்டபுளாக இதை கீழே வச்சுக்கோங்க காலை. இப்போ இந்த காலை 90 டிகிரிக்கு உயர்த்த போகிறீங்க. 1 டவுன். வெரி குட். 2 டவுன். 3 5 சூப்பர் சூப்பர் சார். இப்போ ரெண்டு காலையும் சேர்த்து வச்சுக்கோங்க சார். இப்போ ஜஸ்ட்டு halfway ஃப்ரம் த கிரவுண்ட் மட்டும் 30 டிகிரி தூக்க முடியுதான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. எக்ஸலண்ட், சூப்பர். 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் சார். எக்ஸலண்ட் சார். சூப்பர் 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 சூப்பர். ஓகே, இப்போ மறுபடியும் உங்கள் லெஃப்ட் லெக்கை பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆமாம். ரைட்டில் வந்து பெரிய சர்க்கிள் போட முடியுதான்னு பாருங்கள். 1 அவ்வளோதான். 1 2 3. இப்போ அப்படியே ரிவர்ஸ். அதே கால் இருங்க. ஆமாம், ரிலாக்ஸாக பண்ணுங்கள். அதே கால் 3 2 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லெக்கு. இப்போ அந்த ரைட் லெக் மடக்கிக்கோங்க. லெஃப்ட் லெக்கில் மறுபடியும் சர்க்கிள் கிளாக் வைஸ். 1 2 3. இப்போ அப்படியே ரிவர்ஸ். 3 2 1. சூப்பர். லாஸ்ட் எக்ஸசைஸ். ரெண்டு காலையும் நீட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு சைக்கிள் நம்ம எப்படி பெடல் பண்ணுவோம், ஒரு காலில் பண்ணுங்கள். ரைட் லெக்கில் மட்டும் பண்ணுங்கள். 1 2 3. இப்போ அப்படியே ரிவர்ஸ் லெக். அதே காலில் ரிவர்ஸ். 3 2 1. ஓகே, இப்போ லெஃப்ட் லெக்கில் 1 2 3. இப்போ அப்படியே ரிவர்ஸ். 3 2 1. ஓகே, தேங்க்யூ சார். இப்போ ஸ்லோவாக ஒரு சைட் டேர்ன் பண்ணி எழுந்திரிச்சிக்கோங்க. எப்போவுமே டேர்ன் பண்ணி அப்படி எழுந்திரிச்சிக்கோங்க.
வெரி குட். இப்போ அப்படியே ஹெட்டை மட்டும் மேலே ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். தலையை தூக்குங்க. அவ்வளோதான். வெரி குட். ரிலாக்ஸ். கால் நீட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த லெஃப்ட் லெக் அதே மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க. 2 கையும் பிடிச்சிக்கோங்க. இப்போ ஹெட்டை மட்டும் மறுபடியும் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பர். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். லாஸ்ட் வந்து என்னென்னா 2 காலையும் சேர்த்து வச்சு இப்போ 2 காலையும் பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ். ஸ்லோவாக பிடிச்சிக்கோங்க. ஒன்றுமே இல்லை, பயப்படாமல் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபேஸ் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். சூப்பர். 1 2 3 4 5 6. ஸோ கால் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் ஹெல்ப் பண்ணும். 3 டவுன். இப்போ அப்படியே அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக திரும்பி படுத்துக்கோங்க. கால் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ரெடி. 1 டவுன். ஸோ ஸ்லோவாக நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்பைன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கீழ் நோக்கி இருக்கோ அவ்வளோ நல்லது. ஹெட்டும் ஃபஸ்ட்டு கீழே இருக்கணும். இப்போ இன்ஹேல் பண்ணும்போது நல்ல ஸ்பைனை வந்து டூம் மாதிரி மூச்சு இழுக்கும்போது நல்ல டூம் மாதிரி மேலே ரைஸ் பண்ணணும். எக்ஸேல் பண்ணும்போது அந்த ஸ்பைனை கீழே வச்சுட்டு ஹெட்டு மேலே அப். அகெயின் 2. ஸோ இது வந்து அந்த யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ், யூட்ரஸ் கேன்சர், யூட்ரஸ் ரிலேட்டடாக எந்த இஷ்யூஸஸ் இருந்தாலும் இந்த மர்ஜரி ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கேட் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஸ்ட்ரெச் பண்ணிக்கும். ஸோ இது பேரே வந்து கேட் ஸ்ட்ரெச். 3 4. நெக்ஸ்ட் வந்து இதே போஸ்டரில் டைகர் போஸ். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் லெக் மட்டும் லிஃப்ட் பண்ணுவீங்க. ஹெட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணுவீங்க. 1 2 3 அண்ட் யோர் லெஃப்ட் லெக். இது வந்து கேட் அண்ட் பேர்ட் போஸ்ன்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு பேலன்சிங்கான போஸ்டர். 1 2 3 4 சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா டவல் ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டவல் வச்சுக்கணும், இல்லை ஒரு குட்டி பில்லோ வச்சுக்கணும். ஸோ இது வந்து இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு லேடிஸாக இருந்தால் லெஃப்ட் மேலே ரைட்டு, மென்னாக இருந்தால் ரைட் வந்து மேலே இருக்கணும், லெஃப்ட்டு கீழே இருக்கும். ஸோ எனக்கு லெஃப்ட் நான் மேலே வச்சுக்கிறேன். பிக் டோ வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே உட்காந்துக்க வேண்டியது. ஸோ திஸ் இஸ் கால்ட் வஜ்ராசனம். ஸோ இந்த வஜ்ராசனம் அப்படின்றது வந்து வஜ்ரா அப்படின்னா டைமண்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த போஸ்டரில் நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காரீங்களோ உங்கள் பாடி வந்து டைமண்ட் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றது தான். அண்டு எவ்வளோ லேக்ஸ் கணக்கில் போஸ்டர்ஸ் இருந்தாலும் வஜ்ராசனம் மட்டும் சாப்பிட்ட உடனே கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். எனி டைஜஸ்டிவ் டிசீசஸ் இருக்குது, ஈவன் இன்க்ளூடிங் கோலான் கேன்சர் இருக்குது, இல்லை சிவியர் கான்ஸ்டிபேஷன், கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸ், என்ன ப்ராப்ளம்னா இந்த போஸ்டரில் அவ்வளோ ஈஸியாக உட்கார முடியாது. அதனால தான் இந்த போஸ்டர் யாராலையும் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவாங்க. முட்டி போட்டு இப்படி உட்காரும் போதே அவ்வளோதான், முடியாது. ஒரு செகண்ட் கூட அவங்களால உட்கார முடியாது. பட் டியூ ப்ராக்டிஸ் நிறைய குஷன் சப்போர்ட் பண்ணி, அதாவது ஆங்கிளுக்கு நடுவில் ஒரு குஷன், பம்முக்கும் ஹீலுக்கும் நடுவில் ஒரு தலைகாணி வச்சு நீங்கள் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ண வஜ்ராசனம் வந்து ரொம்ப ஒரு ஈஸி போஸ்டர். வஜ்ராசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா டைஜஷன் ரிலேட்டடாக எந்த இஷ்யூஸுமே இருக்காது. அதாவது உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 72,000 நாடிஸ் இருக்குது. அதில் முக்கியமான 3 நாடி தான் இருக்குது. இந்த ரைட் சைடு, லெஃப்ட் சைடு அண்ட் சென்டர். இடா நாடி, பிங்கள நாடி அண்ட் சூஷ்மண நாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இம்பேலன்சஸ் தான் நம்மளுடைய டிசீசஸ்க்கு மெயின் காரணம். ஸோ நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா 70% வந்து நீரால் ஆகப்பட்டது. ஸோ நமக்கு இந்த மூச்சு இல்லை அப்படின்னா நம்மளை வந்து பிராணம் இல்லை அப்படின்னா நம்மளை மனுஷனாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடல் பயிற்சிக்கு முக்கியம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு மூச்சு பயிற்சிக்கும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எஸ்பெஷலி வயதானதுக்கு அப்புறமா நிறைய மூச்சு பயிற்சி பண்ண ஏன்னா நம்ம ஐயாவே சொல்லுவாங்க, கடைசி அந்த முதுமையை வந்து இது பண்ணுறதுக்கான காரணமே வந்து அந்த நிமோனியான்ற ஒரு நோய் தான். அதுக்கு தான் நம்ம நிறைய தடுப்பூசி எடுத்துக்கிறோம், ப்ரிவென்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த நிமோனியாலாம் வராமல் இருக்கிறதுக்கு, நம்மளுடைய ஆக்சிஜன் நம்ம பாடிக்கு நல்லா சப்ளை பண்ணுறதுக்கு இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்டை வந்து இந்த சின் முத்ராவில் வச்சுக்கோங்க. இந்த ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் டச் பண்ணுற மாதிரி இதை உங்களுடைய மடி மேலே வச்சுக்கோங்க. இப்போ வலது கை இருக்கு, ரைட் ஹேண்டில் முதல் 2 விரல்கள் மடக்கி வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த கட்டை விரல் வந்து உங்களுடைய
லெஃப்ட் நோஸுக்கு, மோதிர விரல் வந்து ரைட் நோஸுக்கு. ஓகே, சாரி, கட்டை விரல் வந்து ரைட் நோஸுக்கு, மோதிர விரல் வந்து லெஃப்ட் நோஸுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடை க்ளோஸ் பண்ணிட போகிறீங்க. ஒரே பக்கமாக தான் மூச்சு இழுக்க போகிறீங்க, ஒரே பக்கமாக மூச்சு விட போகிறீங்க. இதில் என்ன ப்ரொபோர்ஷன்னா 2 கவுண்ட் மூச்சு இழுப்பீங்க, 4 கவுண்ட் மூச்சு வெளியில் விடும். மூச்சு வெளியில் விடுறது தான் அதிகமாக இருக்கணும். ஓகே, ரெடி, 1 2. நான் ஸ்லோவாக கவுண்ட் பண்ணுறேன். இப்போ நல்லா மூச்சு இழுத்துக்கோங்க. இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், inhale, exhale, inhale, exhale. ஸோ இப்போ ஒரே பக்கம் பண்ணோம் இல்லையா, இது வந்து ஃபஸ்ட்டு டைப். ரெண்டாவது டைப் வந்து ஆல்டர்னேட்டாக பண்ணுறது. ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் இந்த பயிற்சியை. லெஃப்ட் மூக்கு வழியாக நல்லா மூச்சு இழுத்துக்கோங்க. இப்போ 2 நோஸையுமே 2 மூக்கையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ரைட் சைட் மூச்சை விட போகிறீங்க. எக்ஸேல். ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணணும் இல்லை, ஜஸ்ட் 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணால் போதும். இப்போ எந்த பக்கம் மூச்சு விட்டீங்களோ மறுபடியும் அதே பக்கம் மூச்சு இழுக்கணும். ஹோல்டு, எக்ஸேல். ஸோ இது ஒரு சைக்கிள். இப்போ ரெண்டாவது சைக்கிள் பண்ணலாம். மறுபடியும் இன்ஹேல், ஹோல்டு, எக்ஸேல், இன்ஹேல். கை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மூச்சு இழுத்துட்டு மூச்சு விடும்போது மூச்சு விட போகிறேன். ரொம்ப சிம்பிளான முத்ரா. இந்த லெஃப்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை உங்களுடைய தம்புக்கு கீழே வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மிடில் ஃபிங்கர் அண்ட் ரிங் ஃபிங்கர் வந்து தம்பில் டச் பண்ணிக்கணும். லிட்டில் ஃபிங்கர் பாயிண்டிங் அவுட்வர்ட். அவ்வளோதான். இதுதான் அந்த ஹிருதய முத்ரா. ஸோ இது வந்து ஹார்ட்டுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் நம்மளுடைய ஓவரால் எல்லா பாடியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஜென்ரலி முத்ராஸ்னால் ஒன்றுமே கிடையாது. நமக்கு வெளியில் யூனிவர்ஸுக்கு இப்படி எமிட் ஆகிற எனர்ஜியை நம்ம திருப்பி நம்ம பாடிக்கே ரீடைரக்ட் பண்ணி நம்மளோட எனர்ஜியை நம்ம பாடியிலே சீல் பண்ணி வச்சுக்கிறது தான் அந்த முத்ராஸ். இது வந்து ஒரு ஹிருதய முத்ரா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜல் முத்ரா. இப்போ சம்மர்ன்றதுனால பாடியில் வந்து டீஹைட்ரேட்டாக இருப்போம், வாட்டரோடைய எனர்ஜிஸ் கம்மியாக இருக்கும். ஸோ லிட்டில் ஃபிங்கரை உங்களோட கட்டை விரல் டச் பண்ணணும். அவ்வளோதான். திஸ் இஸ் கால் ஜல் முத்ரா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரிங் ஃபிங்கர் வந்து டச் பண்ணுது அப்படின்னா அது வந்து பிருத்திவி முத்ரான்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஓவரால் பாடியில் இருக்கக்கூடிய எர்த் எனர்ஜியை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர். இதை வந்து நம்ம டச் பண்ணி இப்படி உள்ளங்கை மேல் நோக்கி இருந்ததுன்னா அது சின் முத்ரா. இது அப்படியே நம்ம திருப்பி வச்சோம் அப்படின்னா அது ஞான முத்ரா. ஸோ இது வந்து கான்சன்ட்ரேஷனுக்கு, இது வந்து நாலேஜுக்கு. பென்லாம் நம்ம எழுதுறோம் இல்லையா, இதே முத்ரா தான். இப்படி பிடிச்சி தான் நம்ம பென் எழுத போகிறோம். ஸோ எழுத நமக்கு நாலேஜ் இம்ப்ரூவைஸ் ஆகுன்றது தான். ஸோ முத்ராஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது. இது வந்து இன்ஸ்டண்ட்டாலாம் உங்களுக்கு எதுவும் பெரிய மிராக்கல்லாம் பண்ணாது. பட் நம்ம இதெல்லாம் பண்ண ஓவராலாக வி ஃபீல் வெரி குட். எனது பேர் ஏஎஸ் சந்திரன், ஏஜ் 80. இப்போ ஃபீவர் அதிகமாக இருக்கும்போது நம்ம யோகா பண்ணலாமா? நல்ல கேள்விங்க ஐயா. அதாவது ஜுரம் வர சமயம் வந்து யோகா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு, ஜென்ரலாகவே நமக்கு ஜுரம் அப்படின்னும் போது பெருசாக எதுவும் எக்ஸசைஸ் பண்ணுறதுலையோ யோகா பண்ணுறதுலையோ நமக்கு மனசு ஆகாது இல்லையா. ஜென்ரலாகவே ஜுரம் அப்படின்னாலே நம்ம தூங்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் ஜுரம் டைமில் நீங்கள் யோகா பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஜுரம் குறையும். பெரும்பாலும் மூச்சு பயிற்சி மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிராணாயமாஸ் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக அந்த டெம்பரேச்சர் குறையும். பிராணாயமாஸ்லேயே கூலிங் பிராணாயமாஸ்ன்னு இருக்குது. அதாவது உடல் சூட்டை குறைக்கிற பிராணாயமாஸ் இருக்குது. அதை நம்ம இப்போ இந்த பயிற்சியில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஃபீவர் டைமில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜுரம் கண்டிப்பாக குறையும். யோகா ரெகுலராக பண்ணிங்கன்னா ஜுரமே வராது. என் பேர் ஆர்டி நமசிவாயம். எனக்கு 87 வயது ஆகிறது. 2 தடவை பைபாஸ் ஆகிருக்குது. ஓகேங்க சார். யோகா பண்ணியிருந்தாலும் பிராணாயமா செய்ததுனாலும் கடந்த 17 வருஷமாக எனக்கு இந்த வியாதியே வரலை. வெரி குட். ஸோ யோகா வந்து பைபாஸ் பண்ணணும்னும் பண்ணலாம் என்று நான் உறுதிமொழி சொல்கிறேன். பெண்கள் வந்து தவிர்க்க வேண்டிய யோகா எதா இருக்கா?
குறிப்பாக இப்போ வந்து அந்த பியூபர்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 12 வயசுலேருந்து ஒரு 45 வயசு வரைக்கும் அந்த மாதவிடாய் இருக்கிற பெண்களுக்கு தான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில போஷஸ் நம்ம அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இந்த மயூராசனா அப்படின்னு சொல்லுவோம், பீகாக் போஸ். அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் போஷஸ் வரும், ஏன்னா அது பண்ணுற போது அந்த ஓவரி பேக் இறங்கும்னு சொல்லிட்டுன்னு. பட் உங்கள் வயதில் இருக்கக்கூடிய மெனோபாஸ் அட்டைன் ஆயிட்டாங்க, நம்ம மாதவிடாய் அடைந்த பெண்களுக்கு எந்த தவிர்ப்புமே கிடையாது. நீங்கள் எல்லா யோகா பயிற்சியுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நன்றி. என் பேர் ரமா, ஏஜ் 64. ஒரு குரு இல்லாமலே யோகா பண்ணலாமா? நம்மளே யாரோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, சரி யோகா பண்ணுறோம் நாங்கன்ட்டு நாமளும் ஏதோ ஒரு ட்ரை பண்ணி பண்ணலாமா? இஸ் அ குரு கம்பல்சரி? ஆக்சுவலி எந்த ஒரு கலையை கற்றுக்கிறதா இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக ஒரு குரு வந்து தேவைப்படுறது கண்டிப்பாக வேணும் தான். நீங்களாவே ஓனாக வந்து ஒரு யூடியூப்பில் வர வீடியோஸ் பார்த்தோ, இல்லை ரேண்டமாக வீடியோஸ் பார்த்தோ, இல்லை ரேண்டமாக நமக்கு யாருன்னே தெரியாதவங்களுடைய புக்ஸை படித்தோ அப்படி பண்ணும்போது நமக்கு நம்ம உடம்புக்கு அது சப்போஸ் சூட் ஆகாமலையும் போகலாம். ஸோ அதனால் குரு கண்டிப்பாக வேணும். இல்லை எனக்கு வியாதிகளுக்கு குணமடைஞ்சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யோகா மருத்துவர்கள் உங்களுக்கு பயனுள்ளவர்களாக இருப்பாங்க. தேங்க்யூ. பத்மா ரவீந்திரன். என்னோட கேள்வி வந்து, பெண்கள் எல்லா யோகாவுமே பண்ணலாமா, இல்லை ஏதாவது அவாய்ட்? பெண்களுக்கு தனியாக ஏதாவது யோகா இருக்கா? பெண்களுக்குன்னு தனியாகவும் நமக்கு யோகா இருக்குது. ஏன்னா ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கான அந்த ஹார்மோனல் சிஸ்டம் வந்து நமக்கு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஜென்ரலாகவே நமக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், வாக்கிங், இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா ஜூம்பா, பிலாட்டிஸ்னு நிறைய சப்குரூப்ஸ் வந்தாலும் இந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி இல்லை ஒரே ஒரு கரெக்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகா மட்டும்தான். ஸோ பெண்களுக்குன்னு சில குறிப்பிட்ட போஷஸஸ் இருக்குது, அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதாவது இந்த மர்ஜரி ஆசனம்னு சொல்லுவோம், கேட் போஸ், அந்த டைகர் போஸ், வியாகராசனம் சொல்லிட்டு, இதெல்லாம் கர்ப்பப்பையை டைரெக்டாகவே ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய சில போஷஸ். ஸோ இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில போஷஸஸ் இருக்குது. அந்தந்த ஏஜுக்கு ஏற்றா போல் அந்த பெண் என்ன வயதில் இருக்காங்க, மாதந்தோறும் அவங்களுக்கு தீட்டுப்படுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆசனாஸ் இருக்குது. மாதவிடாய் அடைஞ்சவங்களுக்கு காமன், மாதவிடாய் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாலே ஆணும் பெண்ணும் சமமாயிடுவாங்க, 2 பேருக்குமே ஒரே மாதிரியான நிலைகள் இருக்கும். ஸோ இந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்குன்னு நான் சொன்ன மாதிரி இந்த மர்ஜரி ஆசன், வியாகராசன், கேமல் போஸ்ன்னு சொல்லக்கூடிய உஷ்ட்ராசனம், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாக பண்ணக்கூடாத யோகாஸ்ன்னு ஏதாவது இருக்கா? ஐ மீன் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேலன்சிங் போஷர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காலில் நிற்கிறது, பேலன்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய போஷர்ஸ். அதே மாதிரி ரொம்ப தலைகீழ நின்று இன்வெர்டட் போஷர்ஸ் எல்லாம் சொல்லுவோம். இப்போ சப்போஸ் பிபி அதிகமாக இருக்குது, இல்லை எலும்போடைய அந்த டென்சிட்டி, போன் மாஸ் டென்சிட்டி வந்து குறைவாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த இன்வர்ஷன் போஷர்ஸ், பேலன்சிங் போஷர்ஸ் வந்து கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்கும், ஃபாலும் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸஸ் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா லையிங் போஷர்ஸ், சிட்டிங், ஸ்டாண்டிங்லேயே வந்து வால் சப்போர்ட்டோட ஸ்டாண்ட் பண்ணுறது, இல்லைனா சேர் யோகா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பெனிஃபிட்டடாக இருக்கும். திருவேங்கடம், வயசு 69. வெர்டிகோ இருக்கிறவங்க யோகா செய்யலாம்? நல்ல கேள்விங்கய்யா. ஜென்ரலாகவே வெர்டிகோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தலை சுத்தும். ரைட் சைடில் திரும்பினாலும் ஒரு மாதிரி தலை சுத்தும், படுத்துட்டு இருக்கும் போதும் தலை சுத்தும். கண்டிப்பாக வெர்டிகோ பேஷண்ட்ஸுக்கு யோகா வந்து ஒரு நல்ல ஒரு பலனை தரும். ஆனால் அது வந்து ஒரு டாக்டருடைய சூப்பர்விஷனில் அவங்க அந்த யோகா கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த நெக்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு ஸ்பைனை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய சில போஷர்ஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது வெர்டிகோலேருந்து அவங்களால ஈஸியாக வர முடியும். இவங்களுக்கு வந்து எப்படி பண்ணுவோன்னா, நம்ம இந்த அடி பிரதர்ஷனம்னு பண்ணுவோம், ஒரு காலை ஃப்ரண்ட்டில் வச்சு இன்னொரு கால் பண்ணுறது. ஸோ ரீட்ரெயின் பண்ணுவோம், அவங்களுடைய பேலன்ஸே ரீட்ரெயின் வந்து நம்ம யோகாவில் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபுல் நெக் ரொட்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணாமல் நெக்கு மேலே கீழே, நெக்கை வந்து சைடில் பண்ணுறது, அசிஸ்டடாக, அதாவது ரெசிஸ்டன்ட் எக்ஸசைசஸ்னு யோகாவில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வெர்டிகோக்கு நல்ல ஒரு தீர்வு தரும். வயதான காலத்தில் எவ்வளோ நேரம் யோகா பண்ணலாம்? ஓகே, வயதான காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் யோகா பண்ணலாம். யோகா பண்ணதுனால ஏதாவது பக்க விளைவுகள் வருமா? நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ முதல்ல எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம் என்ன, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன? சைடு எஃபெக்ட்ஸ் வரும் யோகா பண்ணால். என்னன்னா நீங்கள் ரொம்ப ஹெல்தி ஆகிடுவீங்க, அதுதான் அதோடைய சைடு எஃபெக்டே. யோகானால பெருசாக நமக்கு சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது. ஆனால் சில குறிப்பிட்ட, இப்போ ஐயா சொன்னாமல் இப்போ பைபாஸ் ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க, அறுவை சிகிச்சை ரீசெண்டாக நடந்திருக்கு, அதிகமான பிபி இருக்குது, ரொம்ப அதிகப்படியான இன்சுலின் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, உடல் வந்து வெயிட் ரொம்ப குறையுது, ரொம்ப டிட்டோரியேட்டடாக இருக்கிற சமயத்தில் வந்து நம்ம ரொம்ப இன்டென்ஸாக யோகாவில் அவங்கள போட முடியாது. கொஞ்சம் படிப்படியாக அவங்களுக்கு மூச்சு பயிற்சி யோகா பண்ணலாம். பட் பெரும்பாலும் நமக்கு வந்து யோகானால நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. நம்முடைய முழு ஆரோக்கியத்தையுமே நம்ம யோகா உங்களுக்கு கொடுத்துடும். நேம் உத்தம் சந்த், 70 ஏஜ். நம்ம
ரத்த சர்க்குலேஷன் இல்லை 2 காலுக்கு, அதுக்கு யோகா பண்ணலாமா வேணாமா? பிளட் சர்க்குலேஷனுக்கு மட்டும்தான் இன்னும் நமக்கு வந்து மாத்திரை எதுவுமே கண்டுபிடிக்கல. அதாவது அதுக்கு நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகா பயிற்சி மட்டும்தான். ஸோ காலை உயர்த்தி பண்ணக்கூடிய பயிற்சிகள், படுத்துக்கிட்டே 90 டிகிரி கால் தூக்குறது, சர்க்கிள் பண்ணுறது, சைக்கிளிங் பண்ணுறது, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ, ஏன்னா நமக்கு சயின்டிஃபிக்கலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்லேருந்து பிளட் வந்து நமக்கு காலுக்கு கீழ் நோக்கி போயிடும். அகெயின்ஸ்ட் கிராவிட்டி அது பம்ப் பண்ணணும் இல்லையா? ஸோ நமக்கு வயது ஆக ஆக என்ன ஆகும்னா அந்த வால்ஸ் எல்லாமே வந்து வீக் ஆகி நமக்கு ரத்த ஓட்டம் மேல் நோக்கி வராது. அப்போ தான் நமக்கு அந்த வெரிகோஸ் வெயின்ஸு, டீப் வெயின் த்ரோம்போசிஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும், கால் வீக்கம் இதெல்லாம் வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் காலை உயர்த்தி வச்சுக்கிறது, கீழே உட்காந்து சாப்பிட்றது, இல்லைனா படுத்துக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் பெட்லேயே படுத்துட்டு இருக்கீங்க, இல்லை சோஃபாவில் கால் நீட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆங்கிள் மட்டும் ரொட்டேட் பண்ணுறது, காலை வந்து சும்மா அசைக்கிறது, 2 காலையும் 90 டிகிரி நீங்கள் வந்து எழுப்பி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சர்க்குலேஷன் வந்து கால்களுக்கு ரொம்ப பிரமாதமாக கிடைக்கும். வீசிங் வரும்போது பிராணாயாமம் இஸ் பெட்டர், ரைட்? எஸ். பட் சர்டன் ஆசனாஸ் பண்ணக்கூடாது, எனிதிங் லைக் தட் ஃபார் வீசிங் ஜாஸ்தி ஆகிடும் அப்படி. ஓகே. வீசிங் அப்படின்னும் போது உங்களுடைய லங் கெப்பாசிட்டி, அதாவது உங்களோட நுரையீரலோட கெப்பாசிட்டி வந்து கம்மி ஆகிறதுனால தான் நமக்கு அந்த பிரெத்லெஸ்னஸ், வீசிங் எல்லாமே வருது. ஆசனாஸை விட நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மூச்சு பயிற்சியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ வீசிங்லேருந்து அந்த எபிசோட்ஸோட இன்டென்சிட்டி வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தவிர்க்கக்கூடிய ஆசனாஸ்னு எதுவுமே கிடையாது. வீசிங் இருக்கவங்க எல்லா ஆசனாஸுமே பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், ஸ்டாண்டிங், லைங் எல்லா போஸ்டர்ஸுமே நீங்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் யோகா பண்ணும்போது நிறைய ப்ரீதிங் எடுத்து யோகா பண்ணிங்கன்னா வீசிங்லேருந்து சீக்கிரமாக வெளியில் வரலாம். கேன்சர் அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எனி ஸ்பெஷல் yogasanams or something which will reduce the pain and impact of the disease? ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது நமக்கு வந்து இந்த ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்ல ரத்தம் எடுத்துகிட்டு போகுது, கெட்ட ரத்தம் எடுத்துகிட்டு போகுது. இன்னொரு சிஸ்டம் நம்ம பாடியில் போயிட்டுருக்கு, அந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் மூலயமா தான் நம்மளுடைய இம்யூன் செல்ஸ் எல்லாம் நமக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இதில் நமக்கு ஏதாவது எய்தர் அதிகமாக எக்ஸைட்டடாக இருக்குது, இல்லை இம்யூன் சிஸ்டம் ரொம்ப லோவாக இருக்கும் போது இந்த கேன்சர் செல்ஸ் நம்ம பாடியில் ஆக்டிவேட் ஆகி நமக்கு கேன்சர் வரும். ஸோ யோகாவில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாகவே கேன்சரோடைய உச்சகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன மருந்து கொடுத்தாலும் வலியை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த பாலியேட்டிவ் கேரில் மார்ஃபின் கொடுத்தா மட்டும்தான் பெயின் கம்மி பண்ண முடியும். அது கூட ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வரைக்கும் தான். இதில் யோக நித்ரா அப்படின்னு சொல்லிட்டு யோகிக் வே ஆஃப் ஸ்லீப்பிங்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அதாவது அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கிட்ட காலில் இருந்து தலை வரைக்கும் ரொம்ப மைல்டு வாய்ஸில் ரொம்ப ரிலாக்ஸேட்டிவான ஒரு பாசிட்டிவ் நோட்ஸோடு அவங்கள ரிலாக்ஸ் பண்ண சொல்லும்போது ஒரு 20 to 40 minutes அந்த யோக நித்ரா பயிற்சி எடுக்கும்போது அந்த பெயின்லேருந்து அவங்களால ஈஸியாக வெளியில் வர முடியும். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இருக்காங்க, இல்லை செகண்ட் ஸ்டேஜ்லேயே இருக்காங்க, கீமோவோடு சேர்த்து யோகா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிக்கும் போது அவங்களால கேன்சரையுமே ரிவர்ஸ் பண்ணி இப்போ நிறைய கேன்சர் வாரியர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேன்சருக்கு வந்து யோகா வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ யோகா பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜிஸ், இப்போ போகக்கூடிய கீமோதெரப்பியாக இருக்கட்டும், ரேடியேஷன்ஸாக இருக்கட்டும், அது அவங்களுக்கு இன்னும் பெட்டராக சப்போர்ட்டிவாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸும் அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து யோகா பண்ண மூச்சு பயிற்சி பண்ண அது அவங்களுக்கு நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். நான் டாக்டர் விஎஸ் நடராஜன், முதியோர் மருத்துவர், 85 வயசு. நான் என்னுடைய பேஷண்ட்ஸ் எல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, ரெகுலராக வாக் போங்க, ஒரு 3 to 5 kilometers போங்க, ஒரு 40 minutes 1 hour போகும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யோகா பண்ணுங்கிறாங்க. யோகா பண்ணதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணலாமா? யோகாவுக்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. நானும் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறேன், இவங்களும் யோகா பண்ண சொல்கிறாங்க. ரெண்டும் சைமல்டேனியஸ் பண்ணலாமா? வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யோகா அண்டு எக்ஸசைஸ்? மை சிம்பிள் டவுட். சூப்பர் சார். நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது, வாக்கிங் போயிட்டு யோகா பண்ணணுமா இல்லை யோகா போயிட்டு வாக்கிங் பண்ணணுமா அப்படின்னு. ஜென்ரலாகவே நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே ரொம்ப ரொம்ப யூனிக். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி உங்களுடைய பாடி பிரிண்ட்ஸ் வந்து டோட்டலி வேறு. இப்போது நமச்சிவாயம் சார் வந்து 2 bypass பண்ணி 87 years வரைக்கும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காருன்னா அது அவருடைய மைண்ட் செட், அவருடைய ஜீன். நான் அப்படி தான் அவங்கள பார்க்குறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன வருதுன்னா, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம வந்து டிசீஸ்லேருந்து வெளியில் வந்துடலாம், யோகா பண்ணாலும் நல்லது. ஸோ நான் இப்போ வாக்கிங் பண்ணுறதா யோகா பண்ணுறதா? ஸோ நான் என்னுடைய பர்சனல் நான் பார்த்த வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சில பேர் காலையில் யோகா பண்ணுவாங்க, ஈவினிங் வாக்கிங் போவாங்க.
ஒரே நாள்லேயே. இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு நேச்சுரல் கால்ஸ் முடிச்சுட்டு யோகா முடிச்சிருவாங்க. ஈவினிங் 4 to 6 இல்லை 6 to 7 இல்லை ஆஃப்டர் டின்னர் வாக்கிங் போவாங்க. இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டியோட நல்லா வாக்கிங் போயிட்டு ஈவினிங் வந்து யோகா பண்ணலாம். ஸோ தாராளமாக நீங்கள் வாக்கிங் பண்ணிவிட்டு யோகா பண்ணலாம், இல்லை யோகா பண்ணிவிட்டு வாக்கிங் பண்ணலாம். ரெண்டுமே வந்து உங்களுடைய, அதாவது இப்போது வாக்கிங் பண்ணும்போது உங்கள் உடல் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும், ஃபிசிக்கல் மசில் மாஸ் ஸ்ட்ரென்த் ஆகும். யோகா பண்ணும்போது உங்கள் மென்டல் ஹெல்த் டெவலப் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசமே. யோகா நல்லதா கெடுதலா? வயசான காலத்தில் அது பண்ணுறதுனால எதுவும் கஷ்டங்கள் வருமோ? இதுதான் பொதுவாக நமக்குள்ள சந்தேகங்கள். யோகா மிக சிறப்பானது என்பதற்கு எடுத்துக்காட்டு, அடையாளம் நம்ம அவர்களை பார்த்தாலே தெரியும். அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதே யோகாவே மிகச்சிறந்த உடல் நலத்துக்கு நல்லது என்பதை அவர்கள் உடல் நலத்தின் மூலம் காட்டுகிறார். அனைவருக்கும் வணக்கம். எந்த வயசுலையும் உடல் நலத்தோட மனமகிழ்ச்சியோட சந்தோஷமாக வாழ்க்கை நடத்த முடியும். கால் வலிக்குது, கை வலிக்குது, கழுத்து வலிக்குது, கை நீ அந்த எக்ஸசைஸை பண்ணியா ஒன்றும் வலிக்காதியா. ஆக நம்மளும் பயிற்சி எடுத்துக்கிட்டால் 3 விஷயம் தான்: உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, தியானம், அது யோகா. எது வேணாலும் சொல்லிக்க. இது இருந்தால் 91 19 வயசு பையனா உங்கள் முன்னால் நிற்கிறேன். அது யார் கையில் இருக்கு? நம்ம கையில். வாழ்க்கை யார் கையிலையும் இல்லை, உங்கள் கையில் இருக்குது, நம்ம கையில் இருக்குது.